அனைவருக்கும் வணக்கம். சனி ராகு சேர்க்கை பற்றி இன்றைய உதாரண வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே சனி ராகு இருக்கும் பாவகம் கெடும். அது எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தால் லக்ன பாவம் கெடும். அதுபோல் 12 பாவங்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் வீட்டில் சனி ராகு இருப்பது நல்லது. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கும் சனி ராகு தசைகள் நடைமுறைக்கு வரக்கூடாது. 6ஆம் வீட்டில் சனி ராகு இருந்து 6ஆம் வீட்டில் வேறு எங்கிருந்தாலும் 6ஆம் இடத்தை பலன் செய்ய மாட்டார். ஏனென்றால் சனி ராகு அந்த பாவத்தை இயக்கிறாங்க. அதே போலத்தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி ராகு இருக்கும் பாவகம் முழுமையாக கெடும் நிலையில் அந்த பாவகாதிபதி எங்கிருந்தாலும் வேறு நல்ல பலன்களை தனது தசையில் தரமாட்டார். அந்த பாவகாதிபதி லக்னத்துக்கு யோகராகவே இருந்தாலும் நல்ல பலன்கள் தசையில் நடக்காது. எனவே சனி ராகு இணைவது என்பது நல்லது அல்ல. சரி, இந்த அமைப்பில் சனி ராகு சேர்க்கை எப்படி கெடுதலை தரும் என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 30/7/2003 6:53 PM அளவில் பிறந்திருக்கார். கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், கன்னி லக்னம். லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய், 3ஆம் வீட்டில் கேது, 6ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் சூரியன் புதன், 9ஆம் வீட்டில் சனி ராகு, 11ஆம் வீட்டில் குரு. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு திசை இப்படி ஒன்றும் கெடுதல் செய்திருக்காது பிறந்தது. அடுத்தது அந்த சனி திசை கண்டிப்பாக இந்த ஜாதகத்திற்கு தர்ப்பணை கெடுக்கும். என்னதான் அங்கே சனி ராகுடன் டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் ஓரளவுக்கு இணைவு என்றுதான் அர்த்தம். இங்கே சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை வேறு. 6, 9 கூடியவர்கள் பரிவர்த்தனை. இது அவைய 6ஆம் தேதி பரிவர்த்தனை அடைவது நல்ல நிலை அல்ல. கடன் நோய் ரொம்ப வழக்கு இவற்றை தரும். மேலும் இங்கே 9ஆம் தேதி பரிவர்த்தனை ஆனாலும் அந்த 9ஆம் தேதியும் அமாவாசை சந்திரனுடன் இணைந்து பாபத்துவம் அடைந்திருக்கிறார். 9ஆம் இடமும் கெட்டது, 9ஆம் அதிபதியும் கெட்டார். அப்போ சனி திசை என்ன செய்யும்? சனி ராகுடன் இணைந்து 9ஆம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக தகப்பனை கெடுப்போம். சனி திசையில் இந்த ஜாதகத்தின் தகப்பனார் உயிரிழந்துள்ளார். இதற்கு காரணம் என்ன? சனி ராகு சேர்க்கை. இங்கே சுக்கிரன் ஏதாவது நிலையில், அதாவது ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தால் பலன்கள் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். சுக்கிரனும் 6ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்றாலும் அமாவாசை சந்திரனான இன்னொரு சனியுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரனையும் சந்திரனையும் சனி பார்க்கிறார். இங்கே சுக்கிரனும் 9ஆம் அதிபதியும் கெட்டார், 9ஆம் பாவகமும் கெட்டது. எனவே இந்த ஜாதகருக்கு சனி திசையில் தந்தையார் இறப்பு எய்தினார். எனவே சனி ராகு ஒரு பாவகத்தில் அமரும் நிலையில் அந்த பாவகாதிபதி எங்கிருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்காது. அந்த பாவகத்தின் உயிர் காரகத்துவத்திற்கு பிரச்சனை ஏற்படும். சனி திசையிலோ ராகு திசையில் நடக்கும்போது அந்த ஜாதகத்திற்கு உயிர் காரகத்துவத்தில் பிரச்சனை ஏற்படும் என்பது உண்மை. எனவே சனி திசையிலேயே இந்த ஜாதகருடைய தந்தையார் மரணமடைந்து விட்டார். சனி ராகு சேர்க்கை, அதாவது லக்னத்தில் இருந்து பாவத்துவமாக இருக்கும் நிலையில் ஜாதகரே செயலற்றவராக இருப்பார். ஜாதகரே இருள்தன்மையுடையவராக இருப்பார். எனவே எந்த ஒரு பாவகத்திலும் சனி ராகு இணைவு என்பது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. இங்கே 9ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார், கூடவே ராகு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் வீட்டில் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். அதாவது பரிவர்த்தனையான கிரகங்கள் சுபத்தன்மையுடன் இருந்து பரிவர்த்தனை அடைந்தால்தான் அவர்களுடைய நல்ல பலன்களை தங்கள் தசையில் தருவார்கள். பரிவர்த்தனையான கிரகங்கள் பாபத்துவம் அடைந்து பரிவர்த்தனை அடையும் நிலையில் அவர்கள் தங்களது திசையில் நல்ல பலன்களை செய்ய மாட்டார்கள். இங்கே சனியும் ராகுடன் இணைந்து பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். சுக்கிரனும் அமாவாசை சந்திரனுடன் இணைந்து பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். மூதாக்குறிக்கு சுக்கிரனுக்கு சனியின் பார்வை வேறு. இந்த நிலையில் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு சனி திசை ஆரம்பித்தவுடன் கெடுதல்களை தரும் என்பது எந்த ஒரு ஜோதிடராலும் கணிக்க முடியும். எனவே 9ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகம் இவை கெடும் நிலையில் சனி ராகு 9ஆம் பாவகத்தில் இருக்கும் நிலையில் தந்தையார் விரயம், 9ஆம் வீடு நன்றாக இருந்தால் தந்தையாரால் விரயம் போன்ற சம்பவங்கள் நடைபெறும். இங்கே 9ஆம் பாவகாதிபதியும் கெட்டதால் தந்தையே விரயமாகும் என்ற நிலை இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டது. மற்றபடி ஜாதகம் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படித்து முடிச்சிருக்கார், நல்ல வேலைக்கு செல்வார். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் லக்னாதிபதி புதன் நீசமானாலும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். அடுத்தது புதன் திசையே வரவிருக்கிறது. இந்த புதன் திசை இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு மிக மேன்மையான பலன்களை தரும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் சனி ராகு எந்த பாவத்தில் இணைந்திருக்காரோ அந்த பாவகத்தை உயிர் காரணத்தவங்களில் ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும் என்றால், அதாவது பிரச்சனையோடு சில நிலைகள் பெறலாம் அல்லது வாழ்க்கையே முடியலாம். இங்கே அந்த பாவகாதிபதி கெட்டிருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை முடியும்.
லக்னத்தில் சனி ராகம் வந்து லக்னாதிபதி முழு சுமையாக கெட்டிருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு ஆயுள் என்பது கேள்விக்குறிதான். அதே போலத்தான் 9ஆம் பாவகத்தில் சனி ராகம் வந்து 9ஆம் பாவகத்தில் கெட்டிருக்கும் நிலையில் தந்தையுடைய ஆயுள் முடிவடைந்தது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.